விசாரணை எனும் பெயரில் அராஜகமான முறையில் பத்திரிகையாளர் விஜயனின் தொலைபேசியை பறிமுதல் செய்திருக்கும் காவல்துறையின் செயல் கண்டிக்கத்தக்கது என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். ஜனநாயக அடிப்படையில் விமர்சிக்கும் மாற்றுக் கட்சியினரை பழிவாங்கும் கீழ்மையான அரசியலை தற்போது பத்திரிகையாளர்கள் மீதும் தாவேக அரசு செய்ய தொடங்கிவிட்டதாகவும் கனிமொழி தனது சமூக வலைதள பதிவில் குற்றஞ்சாட்டியுள்ளார். வழக்கு விசாரணை என்ற பெயரில் புதிய தலைமுறை நெறியாளர் விஜயனை அச்சுறுத்துவதா என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். விஜயனை காவல் நிலையத்திற்கு அழைத்து கண்ணிய குறைவாக நடத்துவதும் அவரது அலைபேசியை பிடுங்கி வைத்துக் கொள்வதும் கடும் கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். அரசு மீதான விமர்சனங்களை பேசுபொருளாக மாற்றும் ஊடகவியலாளர்கள் குறிவைக்கப்படுவதும் அரசு கேபிளிலிருந்து காட்சி ஊடகங்கள் இருட்டடிப்பு செய்வதுமான போக்குகள் கருத்துரிமை மீது தொடுக்கப்படும் கோர தாக்குதலாகும் என்றும் சீமான் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறை நெறியாளர் விஜயனை அலைக்கழித்து அவரது செல்போனை காவல்துறை பறித்ததற்கு திமுக ஐடி பிரிவு கண்டனம் தெரிவித்துள்ளது. அரசியல் கண்ணோட்டத்துடன் எதிர்க்கட்சியினரை பழிவாங்குவது என்ற வரிசையில் தற்போது ஊடகவியலாளர் விஜயனை காவல்துறை குறிவைத்திருப்பதாக திமுக ஐடி பிரிவு கருத்து பதிவிட்டுள்ளது. கடத்தல் பாணியில் இழுத்துச் சென்று விஜயன் எங்கே இருக்கிறார் என்பதே தெரியாத அளவிற்கு அலைக்கழிப்பதாகவும் சட்டத்தை மதிக்காத இந்த நடவடிக்கையை வன்மையாக கண்டிப்பதாகவும் திமுக ஐடி பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. ஊடகவியலாளர் விஜயன் மீதான விசாரணை நடவடிக்கைகள் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் விமர்சித்துள்ளார். வெளிப்படையான விளக்கம் இன்றி அவரது செல்போனை பறிமுதல் செய்திருப்பது கவலையளிப்பதாகவும் வேல்முருகன் குறிப்பிட்டுள்ளார். ஒரு பத்திரிகையாளரின் தகவல் தொடர்பு சாதனத்தை கைப்பற்றுவது என்பது அவரது தனிப்பட்ட உரிமையோடு மட்டுமல்ல, ஊடகத்தின் சுதந்திரமான செயல்பாடு, செய்தி மூலங்களின் பாதுகாப்பு மற்றும் கருத்துரிமையுடன் தொடர்புடையது என்றும் வேல்முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய தலைமுறை தொலைக்காட்சி நெறியாளர் விஜயன் செல்போனை பறிமுதல் செய்து அவரை தடுத்து வைத்த காவல்துறையின் நடவடிக்கைக்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பு வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில், காவல்துறையின் அழைப்பின் பேரில் புதிய தலைமுறை நெறியாளர் விஜயன் புதன் நள்ளிரவு திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் 2 முறை ஆஜரானதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சட்ட விதிகளை பின்பற்றாமல் அவருடைய செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. காலையில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட விஜயன் காவல் நிலையத்தில் காக்க வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்திரிகையாளர்களை மிரட்டி கருத்து சுதந்திரத்தை நசுக்கும் காவல்துறையின் அராஜக போக்கை வன்மையாக கண்டிப்பதாகவும் சென்னை பத்திரிகையாளர் மன்ற செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விசாரணை என்ற பெயரில் பத்திரிகையாளரை அச்சுறுத்துவதை நிறுத்த காவல்துறையினருக்கு முதல்வர் விஜய் உத்தரவிட வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் நெறியாளர் விஜயனிடம் விசாரணை எனும் பெயரில் காவலில் வைத்து அலைக்கழித்ததோடு அவரின் செல்போனை வலுக்கட்டாயமாக பறிமுதல் செய்துள்ள காவல்துறையின் செயல் கண்டனத்திற்குரியது என அமமுக பொதுச் செயலர் தினகரன் விமர்சித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், தாவேக சட்டமன்ற உறுப்பினர் பேரம் பேசப்பட்டதாக கூறப்படும் வழக்கிற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும் காவல்துறை மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்ததாக ஆளுநரிடம் வழங்கப்பட்ட போலி கடித விவகாரத்தில் காவல்துறையில் அளிக்கப்பட்ட புகாருக்கு இதுவரை எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஊடகவியலாளர் விஜயனை காவல்துறை அலைக்கழித்திருப்பது பத்திரிகை மற்றும் கருத்து சுதந்திரத்தை ஒடுக்கும் செயல் என்றும் தினகரன் குறிப்பிட்டுள்ளார்.